Hello everyone, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உபுண்டுவில் டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா கமெண்ட்ஸும் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு செக் தட். இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். Hey, are you interested in learning? Check out our videos. Want more knowledge content? Make sure you've subscribed to our channel. இந்த டெமோக்காக நான் யூஸ் பண்ணுறது Ubuntu 22.04. ஸோ இங்கே எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எப்போவுமே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட லேட்டஸ்ட் வெர்ஷனை அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் sudo apt update. இந்த கமெண்ட்டை ரன் பண்ணுறோம். இதனால் சிஸ்டம் அப்டேட் ஆகும், லேட்டஸ்ட் செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப், டாக்கர் இன்ஸ்டால் பண்ண ரெக்வயர்ட் டூல்ஸ் வேணும். அது என்னன்னா CA சர்டிஃபிகேட், curl, GNU/PG. ஸோ இந்த கமாண்டை ரன் பண்ணுறோம். இந்த பேக்கேஜஸ் CA சர்டிஃபிகேட், curl, GNU/PG இதெல்லாம் செக்யூராக ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ டாக்கரோட அஃபிஷியல் GPG கீ ஆட் பண்ணணும். அதுக்காக நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ we use the command mkdir space -p space folder name then run. நெக்ஸ்ட் டாக்கர் GPG கீ டவுன்லோட் பண்ணி செக்யூராக ஸ்டோர் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறோம். இந்த GPG கீ டாக்கரோட அஃபிஷியல் ரெப்போல இருந்து சாஃப்ட்வேர் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி அதோட ஆதென்டிசிட்டியை வேலிடேட் பண்ணும். இப்போது டாக்கரோட ரெபாசிட்டரி சிஸ்டமில் ஆட் பண்ணுறோம். இதனால் நம்ம ஆப்ட் கமாண்ட் டாக்கரோட பேக்கேஜஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். எல்லா லினக்ஸ் மிஷின்லேயும் டிஃபால்ட்டாகவே ரெபாசிட்டரி கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. இங்கே download.docker.com இதில் இருந்து தான் Ubuntu ஸ்டேபிள் பேக்கேஜ் டவுன்லோட் ஆகணும்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். டாக்கர் ரெப்போ ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த கமாண்டை ரன் பண்ணுறேன். sudo space apt update. இப்போ தான் டாக்கர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே மெஷின் அப்டேட் பண்ணுறது, பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணுறது, GPG கீ ஆட் பண்ணோம், ஆப்ட் ரெப்போவில் எங்கேருந்து பேக்கேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ இந்த கமாண்டை ரன் பண்ண போகிறோம். இந்த கமாண்ட்னால் டாக்கர் என்ஜின், CLI டூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இப்போ டாக்கர் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு வெரிஃபை பண்ணலாம். ஸோ ரன் திஸ் கமாண்ட் டாக்கர் ஸ்பேஸ் --- வெர்ஷன். டாக்கரோட வெர்ஷன் நம்பர் காட்டினா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெறுமனே டாக்கர் ஸ்பேஸ் வெர்ஷன் கொடுத்தாலும் அதோட வெர்ஷன் நம்பராக காட்டும். வெர்ஷன் நம்பர் 28.3.2. டாக்கர் சர்வீஸ் ரன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். sudo space systemctl space status space docker. just run this command. green கலரில் ஆக்டிவ் ரன்னிங்னு காட்டுச்சுன்னா டாக்கர் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபைனலாக ஒரு டெஸ்ட் கண்டெய்னர் ரன் பண்ணலாம். Hello from Docker. Installation appears to be working correctly. சக்ஸஸாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு ஃப்ரெண்ட்லி மெசேஜ் ஒன்று வருது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா Ubuntu 22.04ல் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணோம், வெரிஃபை பண்ணோம், சர்வீஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம், டெஸ்ட் கண்டெய்னர் ரன் பண்ணோம், சக்ஸஸ்ஃபுல்லாக Ubuntuல டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். How did you feel? Is it helpful? Appreciate our efforts in the comment section below. Hit like button, share with your friends about us, subscribe our channel to get further updates. Stay connected with us on social networking sites. For more free tutorials, visit our website www.lanetguide.net.